إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவருடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்து நேர காலத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அவனுடைய கட்டளைகளுக்கு பணிந்து அவனுடைய ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவும் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் தங்களுடைய மனோ இச்சைப்படி வாழக்கூடிய காபிர்களுக்கும் பாவிகளுக்கும் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடங்கள், பேணி நடங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அவற்றை எமது வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும் எடுத்து நடப்பதன் மூலமும் எவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களை கட்டளிக்கிறார்களோ அவற்றிலிருந்து தவிர்ந்து வாழ்வதன் மூலமும் அல்லாஹுவை உள்ளும் புறமும் ஒன்றாக தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் பல உயிரினங்களை படைத்து அதில் சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவுள்ள ஒரு உயிரினமாக மனிதனை படைத்து அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல் குர்ஆனையும் தந்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அல் குர்ஆனில் மனிதர்களாகிய நமக்கு நிறைய சட்டங்களை தந்திருக்கிறார், நிறைய சட்டங்களை சொல்லி தந்திருக்கிறார். அதே போன்று எமது இன்னொரு புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளையும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு கற்றுத்தரப்படுவது, ஞாபகமூட்டப்படுவது, அல் குர்ஆனில் சொல்லப்படுவது அவருடைய வரலாறுகள் படிக்கப்பட வேண்டும், அவர்கள் பின்பற்றப்பட வேண்டும்.
அவர்களுடைய சமுதாயத்திற்கு எதை சாதித்தார்களோ அந்த சாதனையாளர்களாக நாமும் மாற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் கஸஸிலே சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து ஒரு சிறிய குறிப்பை இந்த ஹுத்பாவில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில், நிறைய இடங்களில் சொல்லுகிறார். சூரத்துல் கஸஸிலே சொல்லக்கூடிய சம்பவம் என்னவென்று கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே வளர்ந்து வருகிறார்கள், ஃபிரௌனிடத்திலே வளர்ந்து வருகிறார்கள் என்ற செய்தி நமக்கு தெரியும். எகிப்திலே வளர்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாலிபனாக அந்த வயது வருகின்ற நேரத்தில் ஒரு பாதையால் போய்கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருவருக்கிடையில் ஒரு பிரச்சனை நடக்கிறது, சண்டை நடக்கிறது. அந்த சண்டையை விலக்குவதற்காக போகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவரை பிடித்து தள்ளி விடுகிறார். அதன் போது அந்த மனிதர் இறந்து விடுகிறார். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏனென்றால் கொலை செய்யப்பட்டவனுடைய அந்த கோத்திரத்தினர் ஒன்று சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுவதற்காக திட்டம் போடுகிறார்கள். அப்போது சொல்லப்படுகிறது, நீங்கள் இந்த ஊரை விட்டு போங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தை விட்டு பயணிக்கிறார்கள். மதியன் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துக்கு போகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை அல் குர்ஆனில் சொல்லுகிறார். மதியன் என்ற பிரதேசத்துக்கு போகிறார்கள். நீண்ட தூர பயணம். அவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. போகிறார்கள். ஒரு இடத்தில் ஒரு நீர்நிலை ஒன்று இருக்கிறது, ஒரு கிணறு போன்று என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு பூவல் போன்று ஒரு இடம் என்று வைத்துக் கொள்ளலாம். அங்கே அந்த நீர்நிலையை சுற்றி ஆண்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் 2 பெண்கள் அந்த நீர்நிலையை தாண்டி சற்று தூரத்தில் நின்று கொண்டு தங்களுடைய ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் கஸஸ் 23வது வசனத்தில், வலம்மா வரத மஅ மதியன், அவர் மிஸ்ரிலிருந்து எகிப்திலிருந்து மதியனுக்கு வந்த நேரத்தில் ஒரு நீர்நிலை அடியே வந்து சேர்ந்தார். வஜத அலைஹி உம்மத்தன் மினன் நாஸ் யஸ்கூன், ஒரு பெரும் டீம், ஒரு பெரிய கூட்டம் தங்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான நீரையும் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். வவஜத மின் தூனிஹிம் இம்ரஅத்தைனி ததுதான், தூரத்தில் 2 பெண்கள் தங்களுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆடுகள் ஓடி விடாமல் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலமா ஹத்துபுக்குமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், மா ஹத்துபுக்குமா, நீங்க என்ன நிக்கிறீங்க, விடுத மிச்ச நேரமா நிக்கிறீங்க, உங்களோட பிரச்சனை என்ன, ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. காலத்தா, அந்த 2 பொம்பளைகளும் சொன்னாங்க, லா நஸ்கி ஹத்தா யுஸ்திர ரிஆஉ வ அபூனா ஷைኹன் கபீர், எங்கட வாப்பா வயசு போன ஒரு நிலையில் இருக்கிறார். அவருக்கு ஆடு மேய்த்து கொண்டு வந்து அந்த ஆடுகளுக்கு நீர் புகட்டக்கூடிய இந்த இந்த வேலையை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வயசு போன நிலையில் இருக்கிறார். ஆண்கள் எல்லாம் தங்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்டி முடிந்து அவர்கள் போறதற்கு பின்னால் தான் நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று எங்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்டுவோம், அதுவரையும் நீர் புகட்ட மாட்டோம். அப்ப ஆண்கள் முடித்துட்டு போகணும், அவங்க ஆம்பளை முடிச்சுட்டு போனது கூட நாங்க போகலாம், அல்லது நாங்க போக மாட்டோம், அவங்க முடிச்சுட்டு போகணும். ஃபஸகாலஹுமா, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஃபஸகாலஹுமா, அந்த 2 பெண்களுக்காகவும், நீங்க பெண்கள் இடத்தினாலதானே நிக்கிறீங்க,
ஆண்கள் முடிச்சதுக்கு போறதானே நீங்க போகணும்னு சொல்றீங்க. அதனால உங்க 2 பேருக்காகவும் நான் இந்த உங்களுடைய ஆடுகளுக்காக நீர் புகட்டுகிறேன் என்று சொல்லி அந்த 2 பேருடைய ஆடுகளுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீர் புகட்டுகிறார்கள். அந்த ஆம்பளை டீமோட சேர்ந்து அவங்களும் போறாங்க. சும்மா தவல்லா இலா வில்லி, நீர் புகட்டி முடிஞ்சதுக்கு பின்னால அந்த பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கு கீழே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. ஃபகால இருந்து சொன்னாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த நியமத்துகள் நிறைய இருக்கு, ஆனா இப்ப நான் ஃபகீராக இருக்கிறேன். ஃபகீர் ஏழை. இப்ப அந்த பொம்பளை 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் வாப்பா கிட்ட சொல்றாங்க, அந்த பொம்பளை இப்படி நடந்த சம்பவம், இப்படி போனோம், இப்படி ஒரு ஆள் வந்தார், நீர் போட்டினார், நாங்க நேரத்துல வந்துட்டோம். இப்ப வாப்பா சொல்றாரு 2 பிள்ளைகள்கிட்டையும், நீங்க போய் அந்த ஆளை கூட்டிக்கு வாங்க. இப்ப 2 பொம்பளைகளும் திரும்ப வாராங்க நீர் போட்டி நடத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு, யா அல்லாஹ், ரொம்ப ஃபகீர், கஷ்டத்தோட இருக்கிறார், யாரையும் தெரியாது, யாரும் இல்லை, கடனும் வாங்கலாம், தெரிஞ்சாக்கலாண்ட தான் யாரும் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, யாருக்கிட்ட போற, யாருக்கிட்ட சாப்பாடு கேட்கிற, யாருக்கிட்ட உதவி கேட்கிற, நெருக்கதியான நிலை, ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை. அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு அந்த மரத்துக்குள்ளே எதிக்கிறாங்க. இப்ப அந்த பொம்பளை 2 பேரும் வராங்க. அல்லாஹ் சொல்றாங்க, ஃபஜாஅத்ஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. அந்த 2 பொம்பளைல ஒரு பொம்பளை ஒரு ஒரு அந்நிய ஆணோடு ஒரு பெண் வருகின்ற போது எப்படி கௌரவமாகவும் பணிவோடும் வெட்கத்தோடும் வர வேண்டுமோ அதே அடிப்படையில் அந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்தாள். காலத், வந்து சொன்னாள், இன்ன அபி யதுக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா. நாங்க கஷ்டமான ஒரு நிலையில இருந்தோம், நீங்க எங்களுக்கு எங்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்டினீங்க, இதற்கு கூலி தருவதற்காக எங்கட வாப்பா உங்களை வர சொன்னார். எங்கட வாப்பா உங்களை வர சொன்னார், இதுக்கு எனக்கு உங்களுக்கு கூலி தரதுக்காக. فلما جاءه وقص عليه القصص. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க அந்த பொம்பளை பிள்ளைகளோட வாப்பா கிட்ட. அந்த பொம்பளை பிள்ளைகளோட வாப்பா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்று தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது. போய் அவர் கேட்கிறாரு, என்ன நீங்க யாரு, என்ன வந்த? மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை சொல்றாங்க. எகிப்தில இருந்து இப்படித்தான் நடந்துச்சு, இப்படித்தான் வந்தேன், இப்படி வந்து இந்த இடத்துல சேர்ந்திருக்கிறார். அவர் சொன்னார், இந்த பொம்பளை பிள்ளைல வாப்பா, லா தஹாஃப், பயப்படாத, தைரியத்தை கொடுக்கிறார். நஜௌத மினல் கௌமி ஸாலிமீன், அநியாயக்காரர்களுடைய பிடியிலிருந்து நீ தப்பி விட்டாய், இதற்கு பிறகு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படாத, உன்னை தேடி வருவாங்கன்னு பயப்படாத, தொழில் இல்லைன்னு பயப்படாத, வருமானம் இல்லைன்னு பயப்படாத, சாப்பாடு இல்லைன்னு பயப்படாத, ஒன்றுக்குமே பயப்படாத. காலத் இஹ்தாஹுமா, இப்ப அந்த 2 பொம்பளை இல்ல, அந்த ஒரு பொம்பளை சொல்லுது, யா அபதி வாப்பா, உங்களுக்கும் வயசு போயிட்டு, உங்களோட தோட்டம் துறவுகளையும் இந்த ஆடு மாடுகளையும் உங்களுடைய பிசினஸையும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லதானே, இஸ்தஜிர்ஹு, இவரை நீங்க கூலியாளா வச்சுக்கலாமே, வேலையாளா வச்சுக்கலாமே, உங்களோட பிசினஸை இவர்கிட்ட கொடுக்கலாமே. இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன், ஒரு பிசினஸ, ஒரு தொழிலை நிமித்து நித்தாட்டுறதுக்கு ஒருவர்கிட்ட 2 மிக முக்கியமான பண்பு இருக்கணும். அந்த 2 பண்பும் இவர்கிட்ட இருக்கேன்னு அந்த பொம்பளை பிள்ளை சொல்லு. அல் கவியுல் அமீன். அல் கவி முதலாவது பலம்,
தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பலம், மாச்சல் இல்ல, இயலாமை இல்ல. அவ்வளவு பேருக்குள்ள சில தப்சீர்களை தபரீல சொல்லப்படுது, அவர் மிக வேகமாக நீர் போட்டினார், 2 10 பேர் 5 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய நீர் தாங்கிகளை வாளிகளை அவர் தூக்கினார் என்றெல்லாம் சில தப்சீர்களில் சொல்லப்படுது. எனவே கவி அவருடைய மனசை அவரை கண்ட்ரோல் பண்ணது, ஆரோக்கியமாக இருக்கிறார். உடம்புல பலம் இருக்கு, உள்ளத்திலே பலம் இருக்கு, கட்டுப்படுத்தக்கூடிய பலம் இருக்கு, ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய பலம் இருக்கு. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். பிசினஸ்ல வெல்றதா இருந்தா ஊதாரிகளால பிசினஸ்ல வெல்ல முடியாது. கண்டனத்தை எல்லாம் வாங்குறவனால பிசினஸ்ல வெல்ல முடியாது. அவனுக்கு கண்ட்ரோல் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இந்த ரெண்டும் இவர்கிட்ட இருக்கி இவரை நீங்க வேலைக்கு வச்சு கொள்ளலாமேன்னு அந்த பொருளை சொல்லுது. அது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிக்கல, ஆடு மேய்க்கிற பொம்பளை பிள்ளை. அதுக்கு பிறகு அவர் வாப்பா சொல்றார், ரைட், அந்த பொம்பளை பிள்ளை சொன்ன ஐடியாவை ஏற்றுக்கொண்டு நீங்க 8 வருஷம் என்கிட்ட வேலை செய்யணும். என்னத்துக்காகன்னா நான் 2 பிள்ளையில ஒன்றை உங்களுக்கு திருமணம் முடிச்சு தரப்போறேன். அதுக்கு மகராக நீங்க 8 வருஷம் வேலை செய்யணும். நீங்க 10 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களை பொறுத்து. நீ விரும்பினா 10 வருஷம் வேலை செய்யலாம், ஆனா 8 வருஷம் கட்டாயம் வேலை செஞ்சுதான் ஆகணும். திருமணம் முடிக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பொம்பளையில ஒன்று. 8 வருஷம் வேலை செஞ்சுட்டு அவர் சொன்னாரே 10 வருஷம் வேலை செய்யறா உன விருப்பம், ஆனா 8 வருஷம் கட்டாயம் வேலை செய்யணும். நீ 8 வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்ப 2 வருஷம் மேலதிகமாகவும் வேலை செஞ்சுட்டு பிறகு குடும்பத்தோட மிஸ்ருக்கு போறான். திரும்ப அந்த இடத்துக்கு என்ன டியூட்டி அவரை டியூட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் டியூட்டி மதியனுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டி பேத்து சந்தோஷமா பிசினஸ் பண்றது இல்லை அவரோட டியூட்டி. அவரோட டியூட்டி மிஸ்ர்ல எகிப்துல ஃபிரௌனுக்கு அவரோட டியூட்டி. எனவே உங்களோட டியூட்டி அங்க இருக்கு, நீங்க போங்கன்னு சொல்லி எல்லாம் திரும்ப அனுப்பிட்டாங்க. திரும்ப போறாங்க. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சூரத்துல் கஸஸில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு சொல்லக்கூடிய வரலாறுகள்ல மிக சுருக்கமான குறிப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்று ஆய்வு செய்யப்பட்டது. அதில் உள்ளடக்கி எடுக்கக்கூடிய அம்சங்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறது. பல துறைகளில் விஞ்ஞானிகள் விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்கிறார்கள், மொழியியலாளர்கள் அந்த துறையில் ஆய்வு செய்கிறார்கள், சமூகவியலாளர்கள் சமூகவியல் ரீதியாக இதை ஆய்வு செய்து இதில் ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடிய, ஒரு தலைவரிடம் இருக்கக்கூடிய, ஒரு பொறுப்பாளரிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 பண்புகளை அடையாளப்படுத்துகிறார். இந்த குத்துபாவில் அடையாளப்படுத்தலாம். முதலாவது, ஒரு மனிதனிடத்தில் சமூக உணர்வு இருக்க வேண்டும். சமூக உணர்வு இருக்கின்ற போது அவன் மனிதனாகிறான். சமூக உணர்வு இருக்கின்ற போது அவருடைய உள்ளம் அமைதி வருகிறது. ஏன் சமூக உணர்வு வருகின்ற போது அவர் உண்மையான முஸ்லிமாக மாறுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அந்த பொம்பளைகள் 2 பேர் நிற்கிறாங்க, ஆம்பளைகள் எல்லாம் நீர் போட்டி கொண்டிருக்கிறாங்கன்னா அங்க ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. சும்மா பார்த்துட்டு இருந்திருக்கலாம், நடக்கட்டும், நீ முடிஞ்சதை கூட அவங்க எடுத்துட்டு போகட்டும். இல்ல, அவங்க தண்ணி எடுக்காம போறதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, ஆண்கள் விட மாட்டாங்க, அல்லது ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். அந்த பொங்கலுடைய பக்குவம். ஆனா அல் குர்ஆன் வசனத்துல ஓட்டத்தை பார்த்தா விளங்குது, ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்க போக விரும்பல, அவங்க முடியட்டும். அப்ப ஒரு சமுதாயத்தில் சிலர் நலிவடைகின்ற போது, கஷ்டப்படுகின்ற போது, இயலாமல் தவிக்கின்ற போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனோநிலை வந்தால் நாம் செய்யக்கூடிய உதவியினால் அவர்கள் உயர்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது.
கஷ்டப்படக்கூடிய இயலாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவியினால் அவர்கள் உயர்ந்து போகிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய உதவியால் நாம் உயர்ந்து போவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சின்ன உதவிதான் செஞ்சாங்க. ஒரு நல்ல ஒரு பொம்பளையை திருமணம் முடிச்சு ஒரு பெரிய பிசினஸுக்கு அதிபதியாகி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சு. யாருக்கு? மதியன்டா என்னட்டே தெரியாத ஒரு ஆளுக்கு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து ஓடி வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டு பயத்துல, டென்ஷன், வியர்வை, ஏதோ எனக்கு நடக்க போகிறது என்று பயம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் நீங்கள் ஒரு நபி. அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய கணவன். அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் இன்னக லதஸிலுர் ரஹீம், குடும்ப உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து நடக்கிறீர்கள், அதனால அல்லாஹ் கைவிட மாட்டார். வதஹ்மிலுல் கல், கஷ்டப்படுறாங்களுக்கு உதவி செய்றீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, அனாதைகளை தூக்கி விடுறீங்க, நலிந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறீர்கள், வசதி கொடுக்கிறீர்கள். எனவே அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹிவை அல்லாஹ் அப்படி வைத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, தூரம் போக வேண்டாம். நம்மட குடும்பத்தில் எத்தனை கஷ்டப்படக்கூடியவர்கள், எவ்வளவு அநியாயம், எவ்வளவு வக்கிரமம் நடக்குது. கஷ்டப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்காக என்ன செய்தோம்? அவர்களை தூக்கி விடுவதற்காக, படிப்பதற்கு வசதியற்ற குழந்தைகளை தூக்கி விடுவதற்காக, திருமணம் முடிக்க வசதியற்ற இளைஞர்கள் யுவதிகளை தூக்கி விடுவதற்காக, மதரசாக்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை தூக்கி விடுவதற்காக, பிசினஸ்ல கஷ்டப்படக்கூடியவர்களை தூக்கி விடுவதற்காக, சாப்பிடுவதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு அவர்களை தூக்கி விடுவதற்காக என்ன சமுதாய உணர்வை வைத்திருக்கு. நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய சமுதாய உணர்வு என்ன தெரியுமா? ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையை கண்டா பேஸ்புக்கில் எழுதணும், அதான் என்னுடைய சமூக வீரர். ஒரு அசிங்கமான விஷயம் நடக்கும் ஊருக்குள்ள, அதை பப்ளிக் பண்றது இவர் சமூக சேவை செய்கிறாராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் விபச்சாரம் செய்த ஹதீஸ் எத்தனை தெரியும் நமக்கு? எத்தனை விபச்சார ஹதீஸ் தெரியும்? 1 2 3, அவ்வளவு 23 வருஷ காலத்திலேயும் 3 பேர் தான் விபச்சாரம் செஞ்சாங்க. ஹதீஸ் வரல, வெளியே வரல. ஏன்னா அந்த காலத்துல பேஸ்புக் இருக்கல, நம்மளை போல சமூக சேவை வீரர்களும் இருக்கல. அவங்க இருந்தது உண்மையிலேயே சமூகத்தில் அக்கறை கொண்டவர்கள். இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய அசிங்கமான விஷயங்களை எல்லாம் வெளியே கொண்டாடுறது அந்த சமூக சேவை செய்யலாம். இது சமுதாயத்தில் ஒரு கவலை வர வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொம்பளைகள் மீது வந்த கவலை மாதிரி வரணும். அந்த சமூக சேவை, சமூகத்துக்கு நம்மளால என்ன கிடைச்சிச்சு, என்ன லாபம்? சிலர் இருப்பாங்க பாருங்க, ஊருக்குள்ள பெரிய படிச்சாங்க, பெரிய நிறைய சர்டிபிகேட், உயர்ந்த நிலை, ஆனா ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாது. மௌத்தானாலும் அறிவிச்சாலும் தெரியாது. சிலாக்களை பாருங்க, அவருக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா சமூகத்துக்காக அக்கறையோடு ஓடி ஓடி செய்வார். எல்லாரும் மனசுலையும் இருப்பார். அவர் மரணித்தாலும் வாழ்ந்து கொண்டிருப்பார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாருக்கு தெரியா? எனக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தெரியா? யாருக்கு அப்படி உத்தரமே இல்லை. ஆனா அவருடைய என்ன அந்தஸ்து இருந்துச்சு? ஒரு அடிமை.
நீக்ரோ, கருப்பின அடிமை. ஆனா அவர் இஸ்லாத்துக்கு செய்த சேவை, அந்த சமுதாயத்துக்கு செய்த சேவை இன்று வரையும் அவரை வாழ வைத்திருக்கிறது. அப்ப அந்த சமூக சேவையோடு சேர்த்து, சமூக அக்கறையோடு சேர்த்து அவரிடத்துல படிப்பும் அறிவும் இருக்குமா இருந்தால் அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல ஒரு ஹலீஃபாவாக மாற முடியும். அதனால் நாம் குடும்பத்தில் நலிவுற்றவர்கள், சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களையெல்லாம் தூக்கி விடுவதற்காக அதற்குரிய புரோகிராம்கள், ப்ரொபோசல்கள் தயாரிக்கப்பட வேண்டும். அதற்காக எங்களுடைய அறிவும் ஆளுமையும் ஆற்றலும் பயன்படுத்தப்பட வேண்டும். கவலை வர வேண்டும். சமுதாயத்தில் ஒரு பொருத்தமில்லாத ஒரு விஷயம் அல்லது ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு குறை இருக்கின்ற போது அதை பார்த்து ஒரு கவலை வந்து என்னால் என்ன செய்ய முடியும் என்று பார்க்க வேண்டுமே தவிர அதை அசிங்கப்படுத்துவதும் அல்லது அவமானப்படுத்துவதும் தீர்வாக முடியாது. இது ஒரு சமூக உணர்வு உள்ளவன் என்றதை தாண்டி ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய பண்பு. இரண்டாவது விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே காணப்பட்ட, அதாவது இந்த சமூகவியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம், அவரிடத்திலே இருந்த ஒரு பணம் சம்பந்தப்பட்ட ஆட்டிடியூட், மனப்போக்கு. ஒரு ஊருக்கு வந்திருக்கிறார், அந்த ஊர்ல இருக்கிறது யாருன்னு தெரியா, வருமானமும் இல்லை, ஒன்றுமே செய்யலாம். இப்படி அந்த பொம்பளை போய் ஊட்ட போய் செல்லுவாங்க, வருவாங்க, திருமணம் முடிப்போம், நம்ம பெரிய பிசினஸ் காரணம் தெரியா. ஆனா ஒரு ஹெல்ப் பண்றாங்க, ஆட்டுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு 2 ஆட்டை கேட்டுக்கலாமே, நான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன், 2 ஆட்டை தாங்கல. என்னோட நிலைமை அப்படி கஷ்டம். ஆனா கேட்கல, ஹெல்பிங் மைண்ட் இருந்துச்சு. ஆனா அதை வச்சு உழைக்கணும், எல்லாத்தையும் வச்சு உழைக்கணும், படிச்சத்தையும் வச்சு உழைக்கணும், அந்தஸ்தையும் வச்சு உழைக்கணும், எல்லாத்தையும் வச்சு உழைக்கணும் 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 என்ற மனோநிலை ஒரு நல்ல அட்டிடியூட் உள்ளவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாது. இதை இந்த சம்பவம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அதனால் பொதுவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தான் போனார்கள். அந்த பொம்பளையிலிருந்து எதிர்பார்க்கல, 2 ஆட்டை தாங்கன்னு கேட்கல, அதை வச்சு ஏதாவது உழைக்கணும் என்று யோசிக்கல. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தண்ணிய நீர் புகட்டிட்டு சும்மா தவல்ல இலவில் மரத்துக்குள்ள வந்துட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபக்ர், யா அல்லாஹ் எனக்கு, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனவே உனக்கிட்ட நான் கையேந்துறேன். இதை விட்டுட்டு அல்லாஹ்கிட்ட தன்னுடைய பாரங்களை கஷ்டங்களை முன்னிற அழிவுற்றவர்களிடையில் லஞ்சத்தையும் ஊழலையும் வாங்குற நீ ஒரு தலைவனாக இருக்க முடியாது, ஒரு சமூகத்தை வழிநடத்த முடியாது, நீ ஒரு முஸ்லிமும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட கையேந்து? அல்லாஹ்கிட்ட. அந்த பொம்பளைகிட்ட கேட்கிறது 2 ஆடுதான் கிடைச்சிருக்கும், அல்லது ஒரு ஆடுதான் கிடைச்சிருக்கும். அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் கிட்ட நெருங்கினாங்க, எவ்வளவோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். எனவே எங்களுடைய கஷ்டங்களுக்கு நாம போக்காட்டுறதுக்காக வட்டிக்கு போறதும், லஞ்சத்துக்கு போறதும், ஊழலிட்ட போறதும், அவர்கிட்ட சுரன்றதும், இவர்கிட்ட சுரன்றதும், அதுக்கு காசு எடுக்கிறதும், இதுக்கு காசு எடுக்கிறதும், இப்படியே ஒரு பண முதலைகளாக போறோம்னு சொன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்பதை இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தருகிறது. கடன் வாங்கி நான் கொடுக்குறல்ல, ஏமாத்துறது, வறுமை கஷ்டம் கொண்டு வாரண்டா அதை செஞ்சுதாரன், அங்க தொழில் எடுத்தாரண்டு அவனுக்கு வெட்டுறது, இவன்கிட்ட காசை வாங்கி போட்டு லொஸ்ட் பச்சை போய் சொல்றது, பிசினஸ் செஞ்சு லாபம் தாரன்னு சொல்லி போட்டு எடுத்துட்டு ஓடுறது, என்னமா கஷ்டத்தில் இருக்கிறாரோ அவர் உழைக்கணுமா. இப்படியான கஷ்ட நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த பிழையான வழிகளை விட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்கினால் நிச்சயமாக நல்ல வழி பிறக்கும் என்பதை இது எங்களுக்கு சொல்லித்தருகிறது.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறான வரலாறுகள் நிறைய படிக்கப்பட வேண்டும், அதிலிருந்து பாடங்கள் பெறப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய மனோநிலையை மாற்ற வேண்டும். இந்த மனோநிலை மாறாமல் எங்களுடைய வாழ்க்கை மாறாது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாறான சம்பவங்களில் இருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். குறிப்பாக இங்கே சொல்லப்பட்ட அந்த 2 படிப்பினைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்றிலிருந்து முக்கியமான 2 விஷயங்களை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டினேன். முதலாவது, சமூகத்தில் ஒரு அக்கறை இருக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். கஷ்டப்படுகின்றவர்களை பார்த்து கவலை வர வேண்டும். வேதனைப்படுகின்றவர்களை பார்த்து, லொஸ்டாயினவர்களை பார்த்து, உடைந்து போயிருக்கக்கூடியவர்களை பார்த்து கவலைப்பட வேண்டும். போதை வஸ்து பாவிக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து கவலைப்பட வேண்டும். வழிகட்டு போற பெண்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டும். ஆத்திரம் வரக்கூடாது, கவலைப்பட வேண்டும். கவலைப்பட்டால் அதற்குரிய அடுத்த கட்டம் எங்களுக்கு பிறகு. இரண்டாவது, பொருளாதார கஷ்டங்கள் வருகின்ற போது ஹராத்தில் போய்விடக்கூடாது. பொருளாதார கஷ்டங்கள் வருகின்ற போது அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கஷ்டங்களை சொல்ல வேண்டுமே தவிர சமுதாயத்தை பிழிந்து, இயலாதவர்களை பிழிந்து அவர்களிடத்திலிருந்து கறக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. அநியாயம் செய்யக்கூடாது பண ரீதியாக. இந்த 2 மிக முக்கியமான பண்புகளாகும். 3வது பண்பை சுருக்கமாக ஓரிரு நிமிடங்களில் சொல்லலாம். 3வது அவர்களிடத்தில் இருந்த பண்பு பெண்களோடு உள்ள உறவு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களை மிஸ்யூஸ் பண்ண நினைக்கவில்லை. அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்த நினைக்கவில்லை. இன்றைக்கு நடக்கிற சரி, இயலாதவர்களை, தேவையுள்ள பெண்களை மிஸ்யூஸ் பண்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணர்வு வரல. அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த பொம்பளைல முகத்தை கூட பார்க்கல. இது அந்த பொம்பளை புரிஞ்சு கொண்டாங்க. அதனால பாப்பா கிட்ட போய் வேற வேலைக்கு வைங்கன்னு சொன்னாங்க. இந்த பைனான்ஸ்லையும் இந்த பெண்கள் விஷயத்திலையும் சரியாக இருந்தா ஒரு மனிதன் முன்னேறிடுவான். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த டபுள் எஃப் எப்பவும் பிரச்சனை வரும். ஒன்று பைனான்ஸ், 2வது ஃபீமேல். இந்த 2ல யாராவது வீக்கா இருந்தா அவங்களோட வாழ்க்கையை வீக் தான். இந்த 2லையும் ஜெனியூனா இருந்தா ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய உணர்வு அவனுக்கு ஒரு தகுதி தானாகவே வந்துடும். இந்த 3 விஷயங்களையும் ஒரு மனிதன் கண்ணியமானாக இருப்பானாக இருந்தால் அவனால் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போக முடியும். இந்த ட்ரைனிங் எடுத்து முடிச்சு 10 வருஷத்துக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க திரும்ப மிஸ்ரை நோக்கி போறாங்க. அந்த வழியில தான் தூர் சீனா மலையிலிருந்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு வகையை கொடுத்து நபியாக்குகிறார். இந்த 3 விஷயத்திலே குறிப்பாக ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பானாக இருந்தால், இஹ்லாஸ் உள்ளவனாக இருப்பானாக இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அந்தஸ்தை கொடுத்து நபியாக மாற்றினானோ அதே போல் நாங்கள் ஒரு உண்மை முஸ்லிமாக, ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவனாக, ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பற்றுள்ளவனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களை மாற்றுவான். நாங்கள் நினைக்கக்கூடியவை நடப்பதற்கும் இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கும் ஒவ்வொரு முஸ்லிமாகிய நாங்களும் இந்த பண்போடு வாழ வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் அனைவருக்கும் நல்ல பண்பாடுள்ளவர்களாக, தலைமைத்துவ பொறுப்பும் உணர்வும் சமூக அக்கறையும் உள்ளவர்களாக மாற்றுவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.